ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பருப்பு பொடி தான் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். வாங்க. அதுக்கு ஒரு பவுலில் துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி பேனில் போட்டுட்டு ஃப்ரை பண்ணணும். கலர் சேஞ்ச் ஆனதுமே வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். அப்புறம் கடலைப்பருப்பு இதையுமே நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். எந்த பவுல் எடுத்தோமோ அதே பவுல் மெஷர்மெண்ட் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பொரிகடலை மட்டும் 3/4 கப் போட்டுக்கோங்க. இதையுமே நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். அப்புறம் பாசிப்பருப்பு இதையுமே நல்லா ஃப்ரை பண்ணணும். கலர் சேஞ்ச் ஆனதுமே நம்ம இதையும் அதோடு சேர்த்து ஆற வச்சிடலாம். அதுக்கப்புறமா பேனில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, ஜீரகம், கொஞ்சமாக பெருங்காய பொடி இதையுமே நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம அதோடு சேர்த்து ஆற வச்சிடலாம். அதுக்கப்புறமா பேனில் 8 வத்தல், கொஞ்சம் காரம் அதிகமாக வேணும்னா ஒரு 10 வத்தல் போட்டுக்கோங்க. இதையுமே கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறமா பேனில் நல்லெண்ணெய், இதில் ஒரு 8 to 10 பூண்டு போட்டுக்கோங்க. இதுவும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை ஆனதும் பூண்டை மட்டும் தனியாக எடுத்து நம்ம அதோட மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக காஞ்ச கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே நம்ம போட்டுட்டு ஆற வைக்கணும். இது நல்லா ஆறிடுச்சு. நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதோட வாசனை ரொம்ப சூப்பராக இருக்குது. இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். அப்புறமா சுட சுட ரைஸ் வச்சுட்டு நம்ம பருப்பு பொடி ஒரு 2 to 3 ஸ்பூன் போட்டு கொஞ்சமாக கீ விட்டுட்டு இதை நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.